காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருப்தியின் ரகசியம், The Secret of Satisfaction. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் பிலிப்பியர் 4:12. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க போதிக்கப்பட்டேன். இந்த நாளின் முதலாவது தியான பகுதி பிலிப்பியர் 4 வசனங்கள் 10 முதல் 13 வரை. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மன மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திருப்தியின் ரகசியம், The Secret of Satisfaction. நீச்சல் அடிக்கும் போது விபத்தில் சிக்கி கை கால்களை செயலிழக்க பண்ணும் ஒரு விதமான வாத நோயினால் பாதிக்கப்பட்ட ஜோனி எரிக்சன் டாட்டா என்கிற பெண் சிகிச்சைக்கு பின்பாக வீடு திரும்பினாள். அந்த விபத்திற்கு பின் அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. இப்பொழுது குறுகலான கதவின் வழியே அவளுடைய சக்கர நாற்காலி போவதற்கு கடினப்படுகிறது. கைகளும் தொட்டி உயரமாக இருக்கிறது. அவள் தானாய் உணவு உட்கொள்ள பழகும் வரை அவளுக்கு உணவு ஊட்ட இன்னொரு நபர் தேவைப்பட்டது. முதல் முறையாக தானாக உணவு உண்ண முயற்சித்த போது அது அவள் மீது சிந்தியதால் தன் இயலாமையை குறித்து உடைந்து போனாள் ஜோனி. ஆனால் விட்டுவிடவில்லை, தொடர்ந்து முயற்சித்தாள். அவள் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஓ தேவனே, இதில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க பழகி கொண்டதுதான் நான் கற்றுக்கொண்ட ரகசியம் என்றாள். இன்று ஜோனி தன்னுடைய உணவை தானே சாப்பிட பழகி கொண்டாள். ஜோனியின் இந்த சிறை போன்ற வாழ்க்கை இன்னொரு சிறை கதையை அவளுக்கு நினைவுபடுத்தியதாம். அருமையானவர்களே, பிலிப்பிய திருச்சபைக்கு நிருபம் மடல் எழுதும் போது ரோம சிறையிருப்பில் இருந்த பவுல் அப்போஸ்தலர் தன் வாழ்க்கையில் கண்டுபிடித்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள ஜோனியும் முயற்சித்தாள்.
நாம் இன்று வாசிக்க கேட்ட முதலாவது தியான பகுதியிலே நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:11 கூறுகிறார். இவ்வாறு பவுல் மன நிறைவோடு இருக்க பழகிக் கொண்டார். ஆனால் அவர் இயல்பில் மன நிறைவோடு இல்லை. மன நிறைவை எப்படி கண்டுபிடித்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கண்டுபிடித்தார். அருமையானவர்களே, சொல்லுகிறார் வசனம் 13 பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான பரிசுத்த ஜனங்களே, நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒருவேளை வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு தேவையின் போதும் உதவிக்காகவும் பலத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? உண்மையாய் ஆண்டவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால், இப்படிப்பட்ட தேவைகளின் போது உதவிக்காக பலத்திற்காக மன அமைதிக்காக இயேசுவை சார்ந்து கொள்கிறார்கள். அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்கிறார்கள். இந்த ஜோனி செய்ததெல்லாம் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஓ தேவனே, இதில் எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டது போல நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே திருப்தியாக இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீள செய்து அடுத்த கடினமான சவால்கள் ஒருவேளை உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் அதை எதிர்க்கவும் நம்மை பலப்படுத்துகிறார். சவால்கள் இந்த உலகம் தரக்கூடியது, சாத்தான் தரக்கூடியது, நம்முடைய மாம்சம் தரக்கூடியது. இந்த சவால்களை எதிர்கொள்ளதான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து பழக வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அதன் மன நிறைவை அடைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருப்பது உங்களுக்கு எப்படி மன நிறைவை கொடுக்கிறது? அருமையானவர்களே, உங்கள் வாழ்வின் எந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள், அதை தேவனிடத்தில் நீங்கள் எப்படி ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள்? இந்த சத்தியம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் உண்டு. 1 சாமுவேல் 18 அதிகாரம் வசனம் 7 சொல்கிறது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று. திருப்தியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 18 அதிகாரம் வசனம் 5 முதல் 9 வரையில் ஒரு சம்பவத்தை படிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற விடத்திற்கு போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். பொறாமை ஒரு எலும்புருக்கி என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரத்திலே நாம் இதை படிக்க முடியும். பிரபல ஆங்கில திரைப்படம் ஒன்றில் வயது முதிர்ந்த இசை வாத்திய கலைஞர் ஒருவர் அந்த குறிப்பிட்ட நிகழ்விற்கு வந்திருந்த பாதிரியாருக்கு தன்னுடைய இசைகளில் சிலவற்றை பியானோவில் வாசித்து காண்பித்தார். சங்கடப்பட்ட பாதிரியார் அந்த இசை தனக்கு பிடிபடவில்லை என்றார். இது எப்படி இருக்கிறது என்று எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இசையை வாசித்து காண்பித்தார். இது உங்களுடையதா என்று பாதிரியார் கேட்க வெறுமனே இல்லை என்று பதில் அளிக்கிறார். ஆனால் அது பிரபல மொசார்த்தின் இசை என்பதை எளிதில் மக்கள் புரிந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் அவர் அதை வாசித்தது அந்த பிரபல இசைக்கு காரணமான மொசார்த்தின் மரண நிகழ்வில் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மொசார்த்தின் வெற்றியின் மீது அவர் கொண்ட பொறாமை அதை வெளிப்படையாய் ஒத்துக்கொள்ள அனுமதிக்கவில்லை. அநேகர் என்று அப்படித்தான் இருக்கிறோம். நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தும் பிறருடைய வாழ்க்கையை பார்த்து, பிறர் உயர்வதை பார்த்து, பிறருடைய பொருட்களை பார்த்து, வீடுகளை பார்த்து, ஆஸ்திகளை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, பொறாமையை ஆண்டவருடைய பலத்தினால் நாம் மேற்கொள்ள முடியும். மற்றொரு பொறாமை கதையின் அடிப்படையாக தான் ஒரு பாடல் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி 1 சாமுவேல் 18 அதிகாரத்திலே
தாவீது கோலியாத்தை வெற்றி கொண்ட பின் மக்கள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று மகிழ்ச்சியோடு பாடினார்கள். இந்த ஒப்பிடுதல் சவுல் ராஜாவுக்கு திருப்தியாகவில்லை. தாவீதின் வெற்றியின் மீது சவுல் பொறாமை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை இழக்க நேரிடுமோ என்று பயந்த சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக நீண்ட முயற்சியை ஏறெடுக்கிறான். பொறாமை கொலை செய்யக்கூட தூண்டி விடுகிறது. இந்த மூத்த இசைக்கலைஞரை போல, அதிகாரத்திலிருந்த சவுலை போல, நம்மை விட திறமையானவர்களை நாம் சந்திக்கும் போது பொறாமைப்பட நேரிடலாம். அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதையும் அவர்களின் வெற்றியை அற்பமாக எண்ணுவதையும் விட்டுவிட்டு நம்முடைய பொறாமையை மேற்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற மனிதர்கள் மத்தியிலே பொறாமை கொள்வர்களாகவே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சவுல் ராஜாவாக தெய்வீகமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தெரிந்தெடுத்தல் அவனுக்குள் பொறாமையை அல்ல, மாறாக பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், சவுலுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். பொறாமை உங்களிலே எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, பொறாமை உங்களுடைய எலும்புருக்கியாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல நீங்கள் மற்றவர்களோடு, நம்முடைய அழைப்பு பிரத்யேகமானது என்பதால் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டுக் கொள்வதை நிறுத்துவதன் மூலம் பொறாமையை மேற்கொள்ள முயற்சிக்கலாம். அதற்கு பதிலாக மற்றவருடைய வெற்றியில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு திருப்தியின் ரகசியத்தை நீங்கள் கற்று தந்தீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க போதிக்கப்பட்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய மார்பில் நாங்கள் சாய்ந்திருந்து கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாகவே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். வேறு எங்களுடைய தகுதியினால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு ஒருவேளை போராடி கொண்டிருப்போமானால் அதை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து, ரட்சிக்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்து எங்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனர்களாய் உணரும் போது உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, யார் மீது நாங்கள் அதிகமாக பொறாமைப்படுகிறோமோ அவர்களை மன்னிக்கிறோம். அன்பான தேவனே, எங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் வேலையாட்களின் வெற்றிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த அவர் வரும் நாளிலே என்னை காணமசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.